வணக்கம். அந்த நெஞ்ச அழுத்துற மாதிரி ஒரு பாரம், ஒரு இழப்புக்கு பிறகு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற, ஒருவேளை அப்படி நடந்திருந்தான்ற எண்ணங்கள். துக்கம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பல வருஷமா நாம அதை எதிர்த்து சண்டை போட, சரி செய்ய, இல்லனா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட தான் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா ஒருவேளை இதிலிருந்து வெளிய வரதுக்கான உண்மையான வழி, இந்த சண்டைய மொத்தமா நிறுத்துறது தான்னு சொன்னா? கரெக்ட். நாம துக்கத்தை ஒரு எதிரி மாதிரி பார்க்கறோம். ஆனா உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஜே கிருஷ்ணமூர்த்தியோட இந்த குறிப்புகள் படி துக்கத்தோட உண்மையான மூலம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். ஆமா. இத ஒரு துப்பறியும் வேலை மாதிரியே பார்க்கலாம். துக்கம் எங்கிருந்து வருது? நாம ஏன் அதுகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கிறோம்? அப்படி தப்பிக்கிறதுல என்ன ஆபத்து இருக்கு? கடைசியா அதோட சண்டை போடாம அதை எப்படி கடந்து போறதுன்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை கொஞ்சம் ம் வித்தியாசமானது, புரட்சிகரமானதுன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. அவரு துக்கத்தை ஒரு நோய் மாதிரி பார்க்கல. அதை சரி செய்யணும்னு சொல்லல. ஆனா அதை முழுசா புரிஞ்சுகிட்டா அது தானா கரைஞ்சு போகும்னு சொல்றார். அந்த புரிதலுக்கான பயணம்தான் இந்த உரையாடல். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். இந்த துக்கம் உண்மையில எங்க இருந்து தான் வருது? நமக்கு பிடிச்சவங்கள இழக்கும்போது, எதிர்பார்த்தது நடக்காத போது வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, கிருஷ்ணமூர்த்தி அதோட மூல காரணமே வேறன்னு சொல்றார். அதுக்கு காரணம் சுய அறிவு இல்லாததுதான் சொல்றாரே. அது எப்படி? ஆமா, இங்கதான் நம்மட முதல் க்ளூ இருக்கு. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? வெளியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால நான் துக்கமா இருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், துக்கத்தோட உண்மையான வேர் வெளியில இல்ல, உங்களுக்கு உள்ளே தான் இருக்கு. அதுக்கு காரணம் நாம யாருங்கிறத பத்தின ஒரு தவறான புரிதல் தான். ஒரு நிமிஷம். நான் யாருன்னு எனக்கு தெரியாதது ஏன் துக்கத்துக்கு காரணமா இருக்கும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதை இப்படி பார்க்கலாம். நாம ஒவ்வொருத்தரும் நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். என் பேரு, என் வேலை, என் குடும்பம், என் படிப்பு, என் நம்பிக்கைகள்னு பல விஷயங்களை வச்சு இந்த நான்கிற ஒரு கோட்டையை கட்டுறோம். சரி. இத ஒரு வீடியோ கேம்ல நீங்க உருவாக்குற கேரக்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க வேலை, அந்தஸ்து, உறவுகள் எல்லாம் அந்த கேரக்டரோட பாயிண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி. இப்ப அந்த கேம்ல அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டையோ இல்ல அதோட ஒரு ஆயுதத்தையோ இழந்துட்டா என்ன ஆகும்? அந்த கேரக்டர் பலவீனமான மாதிரி ஒரு உணர்வு வரும். அதைத்தான் நம்ம துக்கம்னு சொல்றோம். கிருஷ்ணமூர்த்தி கேக்குற கேள்வி இதுதான். நீங்க அந்த கேரக்டர் மட்டும்தானா இல்ல அந்த கேமை விளையாடுற பிளேயரா? வாவ்! இது ஒரு நல்ல கோணம். அப்போ வெளியே நடக்கிற நிகழ்வுகள் நம்மள பாதிக்கல. ஆனா, நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நான்கிற கேரக்டர் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு வலிக்குது. சரிதானே? மிகச்சரியா. நம்மள பத்தின இந்த அறியாமை தான் துக்கத்தோட உண்மையான மூலம். அந்த நான்கிற கட்டமைப்பு உடையாம நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது உடையறப்போ துக்கம் வருது. ஓகே, இது புரியுது. ஆனா, துக்கம் வந்தா உடனே நாம என்ன செய்வோம்? அதுகிட்ட இருந்து தப்பிக்க தானே பாப்போம். நண்பர்கள் கிட்ட பேசுவோம், சினிமாவுக்கு போவோம், கோயிலுக்கு போவோம். ஆனா, கிருஷ்ணமூர்த்தி இத எல்லாத்தையும் மயக்க மருந்துகள், அதாவது நார்கோட்டிக்ஸ்னு சொல்றாரு. அது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இல்லையா? ஆமா, அது ஒரு அதிர்ச்சியான வார்த்தை தான். ஆனா அதோட விளைவு யோசிச்சு பாருங்க. ஒரு போதைப் பொருள் என்ன பண்ணும்? உங்க வலிய தற்காலிகமா மறக்கடிக்கும், ஆனா நோயை குணப்படுத்தாது. இந்த தப்பித்தல்களும் அதே வேலையத்தான் செய்யுது. ஒரு நிமிஷம். இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மனநல நிபுணர்கள் எல்லாம் மனசு கஷ்டமா இருந்தா நண்பர்கள் கிட்ட பேசுங்க, ஆதரவு தேடுங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. கிருஷ்ணமூர்த்தி அதையும் தப்பித்தல்னு சொல்றாரா? ஒரு கிளாஸ் மது குடிக்கிறதுக்கும் ஒரு நண்பர்கிட்ட ஆறுதலா பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே நாம நுட்பமா பார்க்கணும். கிருஷ்ணமூர்த்தி சொல்றது ஆறுதல் தேடுறது தப்புன்னு இல்ல. ஆனா நீங்க ஏன் ஆறுதல் தேடுறீங்கிறது தான் கேள்வி. உங்க துக்கத்தை எதிர்கொள்ள பயந்து அதை மறக்கடிக்கிறதுக்காக, கவனத்தை திசை திருப்புறதுக்காக நீங்க ஒரு செயலை செஞ்சா, அது எதுவா இருந்தாலும் சரி, அது தப்பித்தல் தான். ஓ, அப்ப நோக்கம் தான் முக்கியம். ஆமா, ஒரு நண்பர்கிட்ட உங்க வலிய பகிர்ந்து அதை ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணா அது வேற. ஆனா அந்த வலிய உணராம இருக்கணுங்கிறதுக்காக 100 பேர்கிட்ட பேசி கவனத்தை மாத்திக்கிட்டே இருந்தா அதுதான் மயக்க மருந்து. உண்மையை எதிர்கொள்ற நம்ம திறனை அது மழுங்கடிக்குது. உங்க மனசுல ஒரு முள் குத்தி இருக்கு, வலிக்குதுன்னு வலி மாத்திரை போடுறீங்க. வலி தெரியல, ஆனா முள் உள்ளதான் இருக்கு. அது இன்னும் ஆழமா போய் புண்ணை பெருசாக்கலாம். தப்பித்தல்களும் அது மாதிரிதான்.
நம்மளோட வழக்கமான சமாளிக்கும் வழிகள் எல்லாமே தப்பித்தலா இருக்கலாம்னு நினைக்கும் போதே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. எல்லா தப்பிக்கும் வழிகளும் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது. சரி, தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னா வேற என்னதான் வழி? அத நேருக்கு நேரா பார்க்கணுமா? அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற படி துக்கத்துக்கு பெயரிடாதீர்கள்ங்கிறது. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குல்ல? ஆமா, இது நம்ம மனசோட ஆழமான பழக்கத்தை உடைக்கிற ஒரு விஷயம். நமக்கு ஒரு உணர்வு வந்த உடனே நம்ம மூளை என்ன பண்ணும், டக்குன்னு அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டிடும். கோபம், சந்தோஷம், துக்கம்னு. நீங்க எப்போ ஒரு உணர்வுக்கு துக்கம்னு பேர் வச்சிட்டீங்களோ அப்போவே உங்க மனசு சொல்லும், ஓ இதுவா, இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி அதோட பழைய ஃபைலை திறந்துடும். அதனால என்ன பிரச்சனை? நீங்க முதல் முறையா ஒரு புது பழத்தை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உடனே வந்து இது மாம்பழமும் அன்னாசி பழமும் கலந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டா நீங்க அந்த 2 சுவையை மட்டும்தான் தேடுவீங்க. ஆனா எந்த லேபிளும் இல்லாம அதை சுவைச்சா அதோட உண்மையான தனித்துவமான சுவையை நீங்க உணர்வீங்க. நம்ம உணர்வுகளும் அப்படித்தான். அருமையான உதாரணம். அப்போ துக்கம்னு பேர் வைக்காம மனசுலயும் உடம்புலயும் அந்த உணர்வு என்ன செய்யுதுன்னு அமைதியா கவனிக்கணும். சரி, அடுத்தபடிதான் ரொம்ப ஆழமானது. பார்வையாளரும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றேன்னு சொல்றாரு. அதாவது, நான் துயரப்படுகிறேன்னு சொல்லும்போது நான் வேற, துயரம் வேற இல்ல, நீங்களே தான் அந்த துயரம்ங்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அது எப்படி சாத்தியம்? நான் துக்கத்தை உணர்றேன், அப்ப நான் உணர்பவன், துக்கம் உணரப்படும் பொருள், ரெண்டும் வேற வேற தானே? இதுதான் இந்த மொத்த உரையாடலோட மையப்புள்ளின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் உண்மையான மாற்றம் நடக்குது. நான் துக்கத்தை உணர்கிறேன்னு சொல்றப்போ அங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நான்கிற பார்வையாளர், அதாவது அப்சர்வர். இன்னொன்னு துக்கம்ங்கிற பார்க்கப்படும் பொருள், தி அப்சர்வ்ட். இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் அந்த நான்கிற பார்வையாளர் துக்கத்தை எப்படியாவது கட்டுப்படுத்த, மாத்த, இல்ல அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த முயற்சியில தான் போராட்டமே இருக்கு இல்லையா? மிகச்சரியா. இங்க தான் சண்டையே ஆரம்பிக்குது. கிருஷ்ணமூர்த்தி கேக்குறார், அந்த துக்கத்தை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிற அந்த நான் யாரு? அங்க அந்த நான் இருக்கா? இல்ல, நீங்க அந்த உணர்வால தான் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் துக்கமும் வேற வேற இல்ல, நீங்களே தான் அந்த துக்கம். இந்த உண்மையை உணர்றப்போதான் நீங்க உங்களுக்கே எதிரா சண்டை போடுறது நிறுத்துவீங்க. அப்போ நான் என் துக்கத்தோட சண்டை போடுறது நான் எனக்கே எதிரா சண்டை போடுற மாதிரி. அந்த பிரிவினை ஒரு மாயை. இதுதான் இங்கிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த சண்டை நின்னாதான் அமைதி வரும். ஓகே, இது ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட். அப்ப அடுத்தபடி துக்கத்தோட இருங்கள்ங்கிறது ரொம்ப இயல்பா வருது. ஆமா, இதுதான் உண்மையான செயல். இதுக்காக அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒப்புமையை பயன்படுத்துறாரு. ஒரு அறைக்குள்ள பாம்போட நீங்க தனியா இருந்தா எவ்வளோ கவனமா இருப்பீங்களோ அவ்வளோ கவனம் உங்க துயரத்தின் மீது இருக்கட்டும்னு சொல்றாரு. பாம்பு, அது ரொம்ப தீவிரமான ஒரு உருவகம். ஏன் பாம்பு? ஏன்னா உங்க அறைக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதோட விவாதம் பண்ண மாட்டீங்க, அது ஏன் இங்க வந்ததுன்னு காரணம் தேட மாட்டீங்க, அதை திட்ட மாட்டீங்க, முக்கியமா அதை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு தப்பிச்சு ஓட மாட்டீங்க. அப்படி ஓடினா அது உங்களை தாக்கலாம். இல்ல, முழு கவனமும் அது மேலதான் இருக்கும். அதோட ஒவ்வொரு அசைவையும் மூச்சு கூட விடாம கவனிப்போம். ஒரு சின்ன சத்தம் கூட போட மாட்டோம். அதுதான் ஒரு முழுமையான, தீவிரமான, எந்த விதமான தீர்ப்பும் இல்லாத கவனம் அங்க இருக்கும். அதே கவனத்தை உங்க துக்கத்தோட இருங்கன்னு சொல்றார். அதை மாத்த நினைக்காதீங்க, அதை நியாயப்படுத்தாதீங்க, அதுகிட்ட இருந்து ஓடாதீங்க, சும்மா அதோட இருங்க. அந்த கவனிப்புல எந்த முயற்சியும் இருக்காது, வெறும் இருத்தல் மட்டும்தான். சரி, துக்கத்தோடு இருங்கன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி செய்யறது? இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு துக்கமான நினைவு வந்து மனசு அழுத்துது. அப்போ நான் என்ன பண்ணணும்? வேலையை விட்டுட்டு உட்கார்ந்து கவனிக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. இது 1 மணி நேரம் செய்யற தியானம் மாதிரி இல்ல. இது ஒரு உள் மன நிலை. அந்த கணம் வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மனசுக்குள்ளேயே பேசுறத நிறுத்துங்க. அந்த உணர்வு உங்க உடம்புல எங்க தெரியுதுன்னு கவனிக்க முயற்சி பண்ணுங்க. நெஞ்சில ஒரு பாரமா, தொண்டையில ஒரு அடைப்பா, வயித்துல ஒரு இறுக்கமா? அதுக்கு துக்கம்னு பேர் கொடுக்காம அந்த உடல் ரீதியான உணர்வை மட்டும் ஒரு வினாடி கவனிங்க. எந்த விதமான கதையும் சொல்லாதீங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. வெறுமன அந்த உணர்வோக இருங்க. அவ்வளவுதான். 1 நிமிஷம் போதும். அந்த கவனிப்பே அந்த உணர்வோட பிடிய தளர்த்தும். ஓகே, இப்போ இது ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்படி பேரிடாம நாமதே தான் அந்த துக்கம்னு உணர்ந்து ஒரு பாம்பு மாதிரி அதை கவனிச்சா கடைசியா என்ன நடக்கும்? இதோட விளைவு என்ன? வலி குறைஞ்சிடுமா? வலி குறையறது ஒரு பகுதிதான். ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும்.
நீங்க ஒரு விஷயத்தோட சண்டை போடாதப்போ அதுக்கு நீங்க சக்தி கொடுக்கறத நிறுத்திடுறீங்க. அந்த துக்கத்தோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் துக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றலோட தேக்கம். அதை அடக்கி வைக்கும்போது தான் அது வலியா மாறுது. ஆற்றல் தேக்கமா? ஆமா, நீங்க அதை முழுசா கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த தேக்கம் உடையுது. அந்த உணர்வுக்கு பின்னாடி இருந்த அந்த அடக்கப்பட்ட சக்தி ஒரு மிகப்பெரிய ஆற்றலா, எனர்ஜியா அல்லது பேரார்வமா, பேஷனா உருமாறும். துக்கத்தோட ஆழத்தை முழுசா பார்த்த ஒருத்தரால தான் உண்மையான கருணைய, அன்பை உணர முடியும். அதனால தான் கிருஷ்ணமூர்த்தி துக்கம் முடிவுக்கு வரும்போது தான் உண்மையான ஞானம் பிறக்கிறதுன்னு சொல்றார். இந்த ஞானம் புத்தகத்துல படிக்கிற ஞானம் இல்லையா? நிச்சயமா இல்ல. இது உங்க சொந்த அனுபவத்துல துக்கத்தை நீங்களே நேருக்கு நேரா புரிஞ்சுக்கிட்டதால உங்களுக்குள்ள மலர்ல ஒரு தெளிவு. துக்கத்தோட வேர் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, தப்பித்தலோட விளைவு என்னன்னு நீங்களே உணரும்போது வர்ற தெளிவு. அந்த தெளிவு தான் ஞானம். அது ஒரு முறை வந்துட்டா அதே துக்கம் அதே வழியில உங்களை மறுபடியும் ஆட்டி படைக்க முடியாது. அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி, துக்கத்தை ஜெயிக்க எந்த பயிற்சியோ மந்திரமோ டெக்னிக்கோ கிடையாது. செயலற்ற விழிப்புணர்வு, அதாவது பாசிவ் அவேர்னஸ் மட்டும்தான் ஒரே வழி. ஆமாம், சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்க துக்கத்தை பத்தி நீங்க எவ்வளோ ஆழமா தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்க மனசு அமைதியாகுது. அந்த சண்டை இல்லாத முழுமையான கவனத்தோட அமைதியில துக்கம் தானாவே கலைஞ்சிடும். அது கரைஞ்ச இடத்துல அன்பு பிறக்கும். நீங்க முன்னாடி சொன்ன அந்த அழுக்கடைஞ்ச அறை உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அதை இப்போ முழுசா பார்க்கலாம். துக்கத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஜன்னல் எல்லாம் மூடி ரொம்ப நாளா அழுக்கா இருக்கிற ஒரு அறைய சுத்தம் பண்ற மாதிரி. நீங்க அறைய சுத்தம் பண்றதால மட்டும் ஜன்னல் திறக்காது, வெளிச்சமும் காத்தும் உள்ள வராது. ஆனா ஜன்னல் திறந்திருக்கும்போது அந்த சுத்தமான அறை தான் வெளியிலிருந்து வர்ற காத்த வரவேற்கும். நீங்க காத்த ஜோர் கட்டாயமா உள்ள கூப்பிட முடியாது, ஆனா ஜன்னலை திறந்து வைக்கலாம். விழிப்புணர்வுங்கிறது அந்த ஜன்னலை திறந்து வைக்கிறது மாதிரி, துக்கத்தை ஆராய்ந்து புரிஞ்சுக்கிறது அந்த அறைய சுத்தம் பண்றது மாதிரி. ரெண்டுமே தேவை. ரொம்ப அழகான ஆழமான விளக்கம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. துக்கங்கிறது ஒரு தனிப்பட்ட உணர்வு இல்ல, அது மனித குலத்தோட ஒட்டுமொத்த உணர்வுன்னு ஆரம்பத்துல பார்த்தோம். அது ஏன் துக்கம் ஊன் துக்கம்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அது மனித குலத்தின் துக்கம். அப்படியானா ஒருவேளை உங்க தனிப்பட்ட துக்கத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுகிட்டு அதை கடந்து போகும்போது நீங்க மனித குலத்தோட ஒட்டுமொத்த துக்கத்திலிருந்து ஒரு சிறு துளிய நீக்குறீங்களா? இத சிந்திச்சு பாருங்க.